வெந்தயக்கீரையை பறிச்சாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 3 டைம்ஸு. ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 லவங்கம், நட்சத்திர மொக்கு, பட்டை, பிரிஞ்சி இலை, 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட 4 வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதுக்கு நான் மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல, அதனால் ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நெய்யில் வதக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லு, எண்ணெயில் வதக்கும் போது அது ஒரு ஸ்மெல்லு. இப்போ நெய்யில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செய்கிறோம். அது பயங்கரமான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடலாம். வெந்தயக்கீரை நல்லா வதங்கணும். வெந்தயக்கீரையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால உங்கள் மலச்சிக்கலுக்கு பிரச்சனை இருக்காது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்லேயே ஒரு 4-5 தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 20 நாள்லேயே அழகாக முளைச்சி சூப்பராக வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம பிரியாணி ரைஸில் பண்ணி கொடுத்தோன்னா இது வெந்தயக்கீரை போட்டிருக்கோமான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த டிஷ்ஷுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அரிசியை அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா கழுவிட்டு 3 கிளாஸ் அரிசினா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது கூட அரிசி கூட வதக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெந்தயக்கீரைலாம் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தக்காளி போடல, மிளகாத்தூள் போடலை. உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வதக்காத வெந்தயக்கீரையை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யையும் போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா இது குக் ஆகணும். நல்லா கொதிக்கணும். பார்க்கவே நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கு இல்லையா? நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம டம் போட்டுடலாம் பிரியாணியை. செம்மையாக இருக்கும். தோசைக்கல், பிரியாணி குண்டா, அதுக்கு மேலே தண்ணி வச்சு டம் போட்டாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். நம்ம வெந்தயக்கீரை நெய் பிரியாணி. வெந்தயக்கீரை நெய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக பொலப்பொலன்னு வந்திருக்குறாங்க. ஒரு கோஸ் பால் பார்த்துடலாம். 1/4 கிலோ கோஸை இப்படி பொடியாக அரைஞ்சிக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கொஞ்சம் சோம்பு. இப்போ கடலை மாவு எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா அது பைண்டிங் ஏஜெண்ட்டுக்காக. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோன்னா சோள மாவு தான். அது நல்ல கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துடலாம். இது கூட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சிட்டு பால் மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு எனக்கு தேவைப்பட்டது. அதை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு அரை ஸ்பூனுக்கு சர்க்கரை போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தண்ணி அரை ஸ்பூன் தான் தேவைப்பட்டது. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கோஸில் வெங்காயத்துலலாம் தண்ணி வரும். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் தீய விட்டுறாதீங்க.
நம்ம தோட்டத்தில் வளர்ந்த வெங்காயத்தாள் தான். இதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால வெஜ்ஜு தான். வெஜ்ஜு செஞ்சுருக்கோம். நல்ல கோஸு பாலு, வெந்தயக்கீரை நெய் பிரியாணி. இதுக்கு மேலே வெங்காயத்தாளை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக ஒரு புலாவ் மாதிரி இருக்குங்க. வெந்தயக்கீரை போட்டதே தெரியல. வெந்தயக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி கொடுங்க. கசப்பு ஒன்றுமே தெரியல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.